ஆட்சியையும் பதவியையும் காப்பாற்றுறதுக்காக முதல்வர் விஜய் வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை வந்து அடகு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியினுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? முதலமைச்சர் விஜய் வந்து அவருடைய ஆட்சியையும் பதவியும் காப்பாற்றுறதுக்காக வந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அடகு வைக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அதாவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னு சொல்கிறத விட அவருடைய பதவியை தக்க வைக்கிறதுக்காண்டி அவர் எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறதுக்குள்ள சூழ்நிலையில் தான் இருக்கிறார். அவர் யார்கிட்டையுமே எதுவுமே பேசுகிறதில்ல. ஒரு ஆட்சி முறைகளில் ஒரு நல்லபடியாக இது கொண்டு போகிறதுக்குள்ள இதுகள் எதுவுமே அவங்க செய்யலை. அவங்கள எல்லாமே எதிர்புறமாக டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக தான் செய்கிறாங்க. டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த பாருங்கள், இப்போ நீட் தேர்வு, அப்புறம் இந்த மாணவர்களை ராஜரத்ன ஸ்டடி கீழே அடித்தது, இந்த மாதிரி ஒரு இது சென்ட்ரலில் எந்த ஒரு இது கேள்வியுமே கேட்குறது, காவேரி திட்டத்தை பற்றி கேட்குறது இல்லை. இப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களே அவர் கேட்காம இருக்க சொல்ல அப்போ என்ன அர்த்தம்? ஒரு முதலமைச்சராக ஆனதுக்கு அவருடைய என்ன செய்கிறாரோ அதை மட்டும்தான் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு தவிர மக்களுக்காண்டி எதுவுமே செஞ்சதாக இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை. இப்போ ஒரு 2000 கோடி ரூபா இது ஒரு அறிக்கை வந்துக்குது, அது என்னங்கிறது தெரியலை. இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தாலும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சொன்னது 100க்கு 100 உண்மை தான். அதாவது தன்னுடைய பதவியை தக்க வைக்கிறதுக்காண்டி தான் அவங்கள எது என்ன ஏதுன்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணாங்க. உண்மைதாங்க அது. அவருடைய பதவியை காப்பாற்றிக்கிற அவர் எந்த எல்லைக்கு ஒன்றா போவார் போல இருக்கு இன்றைக்கி ஒரு நிலையில். காரணம், முதல்ல அடமானம் வச்சார், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை அடமானம் வச்சுட்டு நேற்றுக்கு முந்தானத்தோடு நடந்திருக்கு ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. முதல்ல வந்தே மாதரம் பாட்டிலும் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. இதுவே அடமானம் வைக்கப்பட்டதுதான். அதுக்கப்புறம் நீட்டுக்கு எந்த குரலும் கொடுக்கல, அவ்வளோ பிரச்சனை வந்தது. அது என்னன்னா விசாரிச்சா நீட்டில் கோச்சிங் சென்டரில் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதா ஒரு கேள்வி. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது அது நீங்கள் தான் பத்திரிகையாளர், நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு செய்தி ஒன்று வருது. அதே மாதிரி இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக அவர் எல்லா அடமானத்தையும் வைப்பார். அதுக்கு தான் அவர் எம்பியை எதுக்கு அவருக்கு கிடைச்ச எம்பியை எதுக்கு காங்கிரஸ் கொடுத்தாரு? ஏன்னா அந்த எம்பி ஆனால் அங்கே போய் பிஜேபி எதிர்த்து பேசினா நாம் போய் பிஜேபிக்கு அகென்ஸ்ட் ஆகிடுவோம். அதுவே வானான்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு இருந்த எம்பியே அவர் அடமானம் வச்ச மாதிரி தான். அது ஒரு வகையில் அடமானம் வச்ச மாதிரி தான். இப்படி எல்லா வகையிலும் அடமானம் வச்சுட்டு இவர் என்ன செய்ய போகிறாரு தெரியல. இன்றைக்கி 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காரு. ஆனால் நம்மளும் சொன்னார், கடன் வச்சுட்டு போயிட்டாங்கோ, கஜானா காலி ஆகிட்டாங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. கஜானா காலி ஆகிட்டான்றாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புதிய அலுவலகம் நாமக்கல் பில்டிங்கில் ஒரு புதிய அலுவலகம் திறக்கிறாங்க. எதுக்கு? அது இருக்கிறது நல்லா இருக்குல்ல, அதையே பார்க்க வேண்டியதானே. அதை விட்டு ஒரு புதிய அலுவலகம் முதலமைச்சருக்கு ரெடி ஆகுதான். இது காசு செலவு இல்லையா? கஜானா காலியாக இருந்தால் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஆனால் அது உண்மையாக சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு தெரியும். அது எப்படி பார்க்குறீங்கன்னா, அவர் வாயை திறந்து சொன்னார் இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்னு சொன்னார், சொல்லி செய்யலை. நான் அதனால் உதயநிதி சார் கேட்குற தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லை சரிங்களா, நீ மக்களுக்கு இதை செய்கிறோம் அதை செய்கிறேன்னு தான் சொன்னேன். இது 3 மாதம் ஆகுது, இது எல்லாம் ஒன்றுமே செய்யலை. அதனால தான் அவங்க எதிர்கட்சிக்காரங்க கேட்குறாங்க. அதில் தப்பு ஒன்றும் இல்லையே. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவரால் எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லிக்கும் போனார், முதல் முறையாக போயிட்டு எதுவுமே பேச முடியாத மாதிரி வந்துட்டார். சம்பந்தமே இல்லாத கர்நாடகத்தை சேர்ந்தவங்கள அவர் சிறப்பு பிரதிநிதியாக ஆக்கி உட்கார வச்சுருக்காரு, அவரோட ஃபிலிம் ப்ரொடியூசர். அதே மாதிரி இங்கே சீஃப் செக்ரட்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக ஆட்டோமேட்டிக்காக வேறு சீஃப் செக்ரட்டரி இவங்க மெம்பர்ஷிப் போட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கணும். இன்னொன்று, அவரால் முடியலன்றத எந்த விதமான பேச்சும் காட்டாத அப்படியே தப்பிச்சு போகிறதுக்கே பார்க்குறாரு. எந்த கேள்விக்கும் இது வரைக்கும் நேரடியாக பதில் சொல்லணும். அவருடைய சக அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தான் பேசுகிறாங்க அதை பற்றி. இன்னொன்று உதாரணத்துக்கு இன்னைக்கு காலையில் நடந்தது மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆதவர்ஜுனா சொன்னார், தமிழுடைய தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடுவாங்க. அப்போ நடந்த மிஸ்டேக்கை இப்போ சரி பண்ணிக்குவோன்னு சொன்னார். இன்றைக்கி அதே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் எதிர்பார்த்த அளவுக்கு கவர்னர் சரியாக நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அந்த விழாவில் கல்வி அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூட அட்டென்ட் பண்ணாத வெளியில் வந்துட்டு இருக்காரு. இதிலெல்லாம் என்ன தெரியுதுன்னு சொல்லிட்டு அவருடைய பவரை அவர் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அவரால் பேசவும் முடியல கவர்னர் கையில். இப்போ கூட சட்டசபையை வந்துக்கிட்டு மாற்றுறாங்க. இதில் அது வந்துக்கிட்டு மாற்றுறதுனால என்ன வித பிரயோஜனமே இல்லை. முதல்வர் இதை வந்து ஆஃபீஸ் அலுவலகத்தை வந்து மாற்றுறாங்க. நடராஜன் பில்டிங்கில் எங்கேயோ மாற்றுறேன்னு போட்டுருந்துச்சு. அது வந்து எதுக்காண்டி திடீர்னு மாற்றுறாங்க, என்னத்துக்காண்டி மாற்றுறாங்க, இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்குது. இவர் வந்து மாற்றுறாரு. எல்லாத்தையுமே மாற்றம் செய்யணும், அவருக்கு தேவையான மாற்றங்களை தான் செய்கிறாரு. அப்போ வந்துக்கிட்டு அது வந்து என்ன ஆட்சியை வந்து அவர் தக்க வைக்கிறதுக்காண்டி சொல்லக்கூடிய இதுதான். வேறு என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி எல்லா திட்டமும் பெயர் மாற்றுறாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த அத்தனை திட்டத்துக்கும் இன்னைக்கு பெயர் மாற்றி ஒரு சிற்றின்பத்துக்கு அவர் ஆள வர்றாரு. ஆனால் யார் உண்மையானவருங்கன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். எந்தெந்த திட்டம் கொண்டு வந்தார், தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்ததும் யார் முன்னாள் முதல்வர், எல்லாம் இலவச பஸ்ஸு கொண்டு வந்ததும் இன்னைக்கு யாருக்குமே தெரியாமல் கரண்ட் விலை ஏறுது, பால் விலை ஏறுது, அரிசி விலை ஏறுது. இது அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லா விலையும் ஏறி இருக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில் ஒன்றியத்தில் இருக்கின்ற அவங்களுக்கு அவங்களுடைய ஆட்சி மாதிரி தான் இங்கே நடத்திட்டு இருக்கிறாரு. அவங்க ஒரே ஒரு உதாரணம் சொன்னால், இது தேர்தல் நேரத்தில் ஒரு தலைமைச் செயலாளர் போட்டாங்க. அந்த செயலாளர் தேர்தல் முடிஞ்ச உடனே போயிடணும், இடைக்கால போட்டாங்க. ஆனால் அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்து இன்றைக்கும் அவரை நீட்டிக்க வச்சுருக்காங்கன்னா, சாய்குமார்ன்றவரை நீட்டிக்க வச்சுருக்காங்க. இது எதை உணர்த்துது? பிஜேபி ஆட்சி நடத்துறது தான் உணர்த்துது. பிஜேபி இந்த ஆட்சி அடிமைன்றது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. அது தான் உண்மைதான். பறி கொடுத்து தாங்க தமிழ்நாட்டு உரிமையை. என்னென்ன உரிமையை பறிக்கிறது? என்ன உண்மை? உங்கள் நாட்டு மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை, சரிங்களா? அதனால் வந்து இப்போது ஒன்றும் இல்லை. இந்த திடீர் நகர்ன்ற இடத்துல அதே முக ஸ்டாலின் வந்திருந்தாருன்னா எல்லாருக்கும் அவசியம் போட்டு கட்டி கொடுத்துருப்பாங்க. ஓட்டேரி திடீர் நகரில் வந்து ஸ்கீமெல்லாம் போட்டாங்க. யார்? திமுக ஆட்சியில் வந்து ஸ்கீமெல்லாம் போட்டாங்க. அந்த ஸ்கீம் வந்து திமுக ஆட்சி வந்திருந்தா திடீர் நகரில் வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க, குடிசை மாற்ற வரையும் கட்டி கொடுத்துருப்பாங்க. அது ஆட்சி மாறுவே அப்படியே போட்டாங்க. அது வந்து விஜய் செய்வாரா? இன்னொன்று, அவர் போட்ட திட்டங்களில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. சிலது வந்து பேக்ரவுண்டில் யாரும் சொல்லி கொடுத்தா மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. உதாரணத்துக்கு இபி பில்லாம் சேங்ஷன் பண்ணி ஓவர் அக்கௌண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. கன்சியூமர் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அதை பற்றி எந்த விதமான சஜஷனும் சரியாக பேசலை, அதுக்குண்டான பதிலும் அவர் கொடுக்கல. அதுக்கும் நிர்மல்குமார் தான் பதில் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது அவர் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் சரியாக தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்று, சட்டமன்ற உறுப்பினர் திரு மணிகண்டனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை போய் இன்றைக்கி வந்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் போய் இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்திருக்கிறார் நேற்று. அதற்கு உண்டான நீங்கள் பின்னாடி எப்படி நடக்குன்றது நமக்கு தெரியாது. மிரட்டி எல்லாரையும் பணிய வச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் கடந்த கால ஆட்சியில் தான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் திருப்பி அதே வேலையை தான் இவங்க கூட செஞ்சிட்ருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது, எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த கம்ப்ளைண்ட்டை எப்போ இவங்க சரி பண்ணுவாங்கன்னு தெரியாது. சில விஷயத்துக்கான திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து 22,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறதா இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்டேட்மெண்ட் ஒன்று டே பிஃபோர் வந்தது பத்திரிகையில். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். வேறு ஏதாவது இருந்தால் சொல்லிடுங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை முதல்வர் விஜய் வந்து வாயை திறக்காமல் அடகு வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ நீட்டில் ஆரம்பிச்சு இப்படினால பல விஷயங்களை வந்து வாயை திறக்காமல் முதல்வர் விஜய் இருக்காரு. நீட்டுக்கு உண்டான பதில திரு ராஜ்மோகன் தான் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசுறதுக்கு வந்தார். மெரினான்னு சொல்லி குரல் எழுப்பினாங்க. அதை வந்து யாரும் சிஜேபி பார்ட்டியும் சரி பப்ளிக்கும் சரி யாரும் அதை ரசிக்கலை. அதை வந்து அவர் டைவெர்ட் பண்ண மாதிரி பேசுகிறதுக்கு வந்தாங்க. கூட பேக்ரவுண்டில் கூட வந்து சனம் ஷெட்டின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா ஆக்ட்ரஸை கூப்பிட்டு வந்து அவங்களையும் பேச வச்சாங்க. அவங்களும் வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதற்கு உண்டான தீர்வு எதுவும் காண்ற மாதிரி இவருக்கு தெரியல. சிஜேபி எதிர்ப்பு பண்ணாங்க, அதை பேசுனாங்கன்னு சொல்லி தெரிஞ்ச நீட்க்கு எதிராக அதை நம்ம பேன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழ்நாடு அரசியல் முந்தைய அரசியல் திட்டம் அதுதான் இருந்தது. அந்த நீட் எக்ஸாமினேஷன் வந்து பேன் பண்ணிட்டாக்கா பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏழைங்களை முன்னேற விட மாட்டேன்றாங்க. ஏழைகள் படிக்கக்கூடாது, அவங்க படித்தா மற்றவங்க வந்து
நேர்மடியாக போக முடியாது, பிஹேவ் பண்ண முடியாது. அந்த பிஹேவியரை வந்து இப்போவே வந்து கட் பண்ணிவிட்டு நீட் எக்ஸாம் வச்சாதான்னு சொல்லிட்டு அதற்கும் வேறு எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. நீட்டு 4 முறை படித்து பாஸ் பண்ணாங்க, 8 முறை படித்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு இருக்குது, பாஸ் பண்ணிட்டாங்க. முதல் தடவையை கஷ்டப்பட்டு படிக்கிறவனுக்கு தான் அந்த நீட்டினுடைய அருமை என்னன்றது தெரியும். கடந்த காலத்தில் வந்து எல்லாமே நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி யாரை வந்து எம்பிபிஎஸ்க்கு வரவே இல்லை. பியூசின்னு இருந்தது, ஸ்கூல் முடிச்சு பியூசி. இப்போ +2ன்னு இருக்குது. +2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு அதுவே போதும்னு சொல்லிட்டு தான் நிர்ணயிச்சிருந்தாங்க. பல சர்ஜன் டாக்டர் இங்கே ராமமூர்த்தியிலேருந்து கலாநிதி வரைக்கும் ஏகப்பட்ட டாக்டர் இருந்தாங்க. எல்லாமே வந்து நீட் பாஸ் பண்ணி யாரும் வரல. இது வந்து ஒரு சூழ்ச்சி வலை. மக்களை வந்து எப்படி ஏமாற்றி இதை வந்து கார்பெட்டுக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு போச்சு. 1 கோடி ரூபாய் சாதாரண மக்கள்கிட்ட எங்கே இருக்கும்? நீட் எக்ஸாம் படித்து பாஸ் பண்ண பிறகு ஆவரேஜ் மார்க் வந்து கவர்மெண்ட்டுடைய கோட்டாவில் எடுக்க மாட்டாங்க. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் கூட ஆவரேஜ் மார்க் இருந்தாக்கா 10% கோட்டா, 5% கோட்டாவில் வந்து எப்படி சீட் கிடைக்கும் ஏழைக்கு? நீ எடுத்துருக்கிற மார்க்கு உனக்கு கவர்மெண்ட் கோட்டாவும் கிடைக்காது, ப்ரைவேட்டும் கிடைக்காது. அப்படின்ற நேரத்தில் நீட்டுக்கு யார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க? 70 லட்சம் 80 லட்சம் காலத்தில் 25 லட்சம் இருந்தது. 25 லட்சத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ 75 லட்சம் 1 கோடி ரூபாய்னா எங்கே போவாங்க மக்கள்? மிடில் கிளாஸ் கிட்டேயும் லோவர் கிளாஸ் கிட்டேயும் அந்த அளவுக்கு இருக்கா? அதனால தான் அந்த நீட்டை அவாய்ட் பண்ணணும், பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே தான் சவுத் இந்தியாவில் பல இடத்துல இந்த மாதிரி பல கட்சி பேசியிருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு அது வந்து இவர் பேசி முடிவு பண்ணுவார் நம்மளுடைய முதல்வர், இப்போ நடந்துட்டு இருக்கிற தாவேகா ஆட்சியினுடைய முதல்வர் விஜய் எந்த அளவுக்கு அந்த நீட்டுக்கு வந்து ஒத்தாசை கொடுப்பாருன்றது நமக்கு தெரியாது. மேற்கொண்டு என்ன விதமான நடக்க அவருடைய உரிமை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பேசினா தான் தெரியும். வாயை திறந்து பேசினா தானே ஏதாவது தெரியும். எதுவுமே பேசுகிறதே இல்லை, மற்றவங்கள தான் பேச வைக்கிறாங்க. இதனால தான் என்ன நடக்குன்றது நாளைக்கு பின்னாடி தான் தெரியணும்.